Hello everyone. In the video, mindful eating, a path to a healthy body தான் பார்க்க போறோம். This is the third lesson of NCERT class 6. So in the video it's going to be a one shot video. One shot video na உங்களுக்கு வந்து lectures இருக்க போறது இல்ல. Part wise 1 2 3 னா இருக்க போறது இல்ல. இந்த ஒரே ஒரு வீடியோ நீங்க பார்த்த உடனே you will be able to understand the whole lesson completely. And with that நான் வந்து உங்களுக்கு இந்த notes வச்சு சொல்லி கொடுக்கிறேன். If you need this notes, do ask me in the comment section. I'll give you the notes and it's completely free for you. So first வந்து நம்ம இந்த lesson வந்து புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த லெசனில் 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, மேது அண்ட் மிஸ்டி சொல்லிட்டு. இவங்க வந்து ஒரு ஸ்கூல் போகும்போது நம்ம ஸ்கூலில் எப்பவுமே இருக்கலாம் தாட் ஃபார் டே வந்து எழுதியிருப்பாங்க நோட்டீஸ் போர்டில். அப்போ அவங்க பார்க்கும்போது சான்ஸ்கிரிட் கொட்டேஷன் வந்து இருக்குது. அந்த கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் போட்டிருக்குன்னா, ஒரு கோட் இருக்குது, ஃபுட் கிவ்ஸ் லைஃப் டு லிவிங் பீயிங்ஸ். ஸோ ஃபுட் சம்மந்தப்பட்ட ஒரு கோட் இருக்குது. ஃபுட் வந்து லிவிங் பீயிங்ஸ்க்கு உயிர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அக்ரியபிள் ஒன்லி. பட் இவங்க வந்து ரொம்ப க்யூரியஸ் ஆகுறாங்க, இந்த மாதிரி எப்படி வந்து ஃபுட் வந்து நம்மளோட ஹெல்த் அண்ட் லைஃப் அஃபெக்ட் பண்ணுது, நம்ம சாப்பாடு வந்து எப்படி நம்ம வந்துட்டு நம்ம உயிர் வாழ்றதுக்கோ நம்ம வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த ஸ்டோரி எப்படி போகும்னா, அவங்க ஒரு கான்வர்சேஷன் மூலியமாக எப்படி கன்வர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி NCERT புக்ஸ் இப்படி தான் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டாபிக் உங்களுக்கு வரும்னா, வை டு வி ஈட் ஃபுட், நம்ம வந்து எதுக்கு ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டு கெட் எனர்ஜி, நமக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக வந்து இந்த லெக்சர்ஸில் பார்க்க தான் போகிறோம் இந்த மொத்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டு கெட் எனர்ஜி, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. டு க்ரோ, வளர்கிறதுக்காக சாப்பிட சொல்லுவாங்க. நிறைய நம்ம விளம்பரம் பார்த்துருப்போம், நிறைய வந்துட்டு இந்த ஜூஸஸோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் குடிச்சிங்க ரொம்ப உயரவாக வளர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. ஸோ நமக்கு வந்து க்ரோ ஆகிறதுக்குமே நமக்கு ஃபுட் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டு ரிப்பேர் த பாடி, நம்ம பாடியோட செல்ஸ் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, அடிபட்டுருக்குன்னா அது ரிப்பேர் ஆகிறதுக்கு கூட நம்ம ஃபுட் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் தென் டு ஸ்டே ஹெல்த்தி, நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, டிசீஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. தென் டு டைஜஸ்ட் ப்ராப்பர்லி, ஃபுட் வந்து ஒழுங்காக நம்ம சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகணும். ஸோ நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ இன்டேக் என்ன இருக்குது அது வந்து நமக்கு வந்து வெளியே போகணும். ஸோ தென் ஒன்லி நம்ம உடம்புல இருக்க அந்த டாக்ஸின்ஸ்லாம் வந்து வெளியே போயிடும். நெக்ஸ்ட் டு ஸ்டே ஹைட்ரேட்டட், அண்ட் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து டு மேட்ச் சீசன்ஸ். ஸோ நிறைய சீசன் இருக்குல்ல, சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் சொல்லிட்டு ஒவ்வொரு சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட் சாப்பிடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சீசன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசனில் வந்து வாட்டர் மெலன் வந்து நிறைய இடத்துல வித்துட்டு இருப்பாங்க, குக்கும்பர் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இதே வின்டர் வந்து அப்படியே உள்ட்டா வேறு மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாயிலில் சில கிராப்ஸோ சில வெஜிடபிள்ஸ் வந்து வளரும். அது பேசிஸில் நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கணும். ஸோ வை டு வி நீட் ஃபுட் பார்த்தீங்கன்னா, எனர்ஜிக்காக, க்ரோ பண்ணுறதுக்கு, பாடி ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அண்ட் டைஜஸ்ட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க NCERT புக்கில். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன ஃபுட் சாப்பிட்றீங்க லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த ஏரியாஸ் என்னென்ன மாதிரி ஃபுட் இருக்குன்னு இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு மோஸ்ட்லி தமிழ்நாடு பசங்க தான் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன ஃபுட் சாப்பிட்றீங்க? மோஸ்ட்லி நம்ம ரைஸ் தான் சாப்பிடுவோம், கரெக்டாக? இதே இங்கே வந்து நம்ம ரைஸ் சாப்பிட்றோம். நார்த் இந்தியா யோசிச்சு பாருங்க, நார்த் இந்தியாவில் இருக்கவங்க வந்து ரைஸ் தான் மோஸ்ட்லி சாப்பிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிடையாது. நமக்கே தெரியும் அவங்க வந்து மோஸ்ட்லி சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க, சப்பாத்தி, பராத்தா. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஃபுட் தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இது ஏன் இப்படி இருக்குது? ஏன் எல்லா இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க? ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இஃப் யூ திங்க் அபவுட் கேரளா, வி சே லைக் புட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லுவோம் கேரளா சம்மந்தப்பட்ட இடத்துல. அந்த மாதிரி இருக்கும்போது அந்தந்த ரீஜன்ஸ்க்கு அந்தந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபுட் வேரி ஆகுது. ஸோ தட்ஸ் வை த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபுட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் எப்படி இருக்குது. இந்தியா ஹேஸ் அ டைவர்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ், கரெக்டாக? நிறைய இடத்துல வந்து நிறைய ஃபுட் வந்து நமக்கு இருக்க போகுது. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி, அசாமில் ஒரு மாதிரி, காஷ்மீரில் ஒரு மாதிரி, பஞ்சாப், ஹிமாலயா நிறைய இடத்துல வந்து ஒரு மாதிரி இருக்க போகுது. அண்ட் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஈட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட், நிறைய விதமான ஃபுட் சாப்பிடுவாங்க. அண்ட் எல்லா ஊருக்குமே ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டிலே உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய இது இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபுட் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மதுரையில் வந்து சில விஷயம் வந்து ஃபேமஸாக இருக்கும், சென்னையில் ஒரு மாதிரி ஃபேமஸாக இருக்கும், திருநெல்வேலியில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல தமிழ்நாட்டிலே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது அப்போ ஹோல் இந்தியா பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தான் ஃபுட் இருக்க போகுது, அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்க போகுது. ஸோ திஸ் ஃபுட் டிபெண்ட்ஸ் ஆன் த லோக்கல் கிராப்ஸ். அவங்க வந்து லோக்கலாக அவங்க இடத்துல அவங்க பக்கத்தில் இருக்க அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் என்ன கிராப் வளர்க்குறாங்க அதை பேஸ் பண்ணியிருக்கு. லைக் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் ஆர் மேட் யூஸிங் கிராப்ஸ் க்ரோன் இன் தட் ரீஜன். ஸோ அவங்க ரீஜனில் ட்ரெடிஷ்னலாக இருக்க ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீஜனில் லோக்கல் கிராப்ஸ் பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா பஞ்சாபில் வீட் அண்ட் மேய்ஸ் வந்து நிறைய வளரும். ஓகே, ஸோ அதனால வந்து அவங்க ஃபுட் ட்ரெடிஷ்னல் ஃபுட் எப்படி இருக்குன்னா மக்கி தி ரொட்டி அண்ட் சர்சோந்தா சாக், இதான் வந்து அவங்க மோஸ்ட்லி இருக்கும். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் சப்பாத்தி மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா?
அண்ட் நெக்ஸ்ட் கர்நாடகா எடுத்துக்கலாம். கர்நாடகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் அண்ட் ராகி வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து லோக்கல் க்ராப்ஸாக இருக்குது. அப்போ ரைஸ் அண்ட் ராகினா இட்லி, தோசை, ராகி, மடல் இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அந்தந்த இடத்தோட லோக்கல் க்ராப்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபுட் டைவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எது பேஸ் பண்ணி இருக்குன்னா கிளைமேட் அண்ட் சாயில். அவங்க சாயில் எப்படி இருக்குது, அவங்க கிளைமேட் எப்படி இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கிளைமேட் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை, எல்லா இடத்துலையும் சாயில் ஒரே மாதிரி இருக்க போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேரி ஆகும். அதே மாதிரி அந்த ஸ்டேட் வேரி ஆகும் போது நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஃபுட் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். அவங்க கல்ச்சர் எப்படி இருக்கும், அவங்க ட்ரெடிஷன்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஃபுட் அவங்க சாப்பிட்றாங்க அதை பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் தென் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எல்லாருமே ஒரே மாதிரி டேஸ்ட் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ரைஸ் ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டாக இருக்குது, நம்ம டெய்லி வந்து ரைஸ் சாப்பிட முடியும் நம்ம சவுத் சைடில் இருக்கவங்க. பட் நார்த்தில் இருக்கவங்களுக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப பிடிச்சிருக்கும். பிகாஸ் அவங்க டேஸ்ட் அண்ட் அவங்க ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் பேஸ் பண்ணி அண்ட் மெயின்லி கிளைமேட்டும் சாயில் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஃபுட்டோட டைவர்சிட்டி இருக்குது. அண்ட் தென் காமன் ஃபுட் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஐட்டம்ஸ் லைக் ரைஸ், பல்சஸ், டீ இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கும். ஈவன் வந்து நார்த்தில் வந்து ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. பட் வெரி லெஸ் குவான்டிட்டி அவங்க எடுத்துப்பாங்க, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துப்பாங்க. நம்ம சவுத்தில் இருக்க மாதிரி அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. பட் they will have a very small quantity or very less quantity. அண்ட் பல்சஸ் இருக்கும். டீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஈவன் அஸ்ஸாம் அந்த நார்த் சைடில் இருக்கும், சவுத்லேயும் இருக்கும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கமிங் ஃபார் த குக்கிங் ப்ராக்டிசஸ் ஓவர் டைம். நம்ம வந்து இப்போ குக்கிங் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும்னா ஸ்டார்டிங் ஒரு ரொம்ப வருஷங்கள் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு குக்கிங் ப்ராக்டிஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரொம்ப மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து பழைய காலத்தில் நம்ம பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க வந்துட்டு அம்மியில் தான் வந்து அரைச்சாங்க சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கும்போது நம்ம we don't see that. We have கிரைண்டர், அப்புறம் மிக்சி நிறைய இருக்குது, நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் தான் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ ஓல்டு வருஷம் நியூ டெக்னாலஜி பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா ஏர்லியர் ஸ்டேஜ் வந்து சுல்லான்னு இருக்கும். சுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வேர்ட், அதாவது அடுப்பு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி வந்து அடுப்பு இருக்கும். நீங்கள் மூவிஸில் பார்த்துருப்பீங்கன்னா அந்த ஊதி ஊதி அவங்க வந்து அடுப்பு இது பண்ண மாதிரி இப்படிலாம் உங்களுக்கு வந்து ஃபயர் வுட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மாதிரி நெருப்புலாம் வர மாதிரி இருந்திருக்கும், அதெல்லாம் சமைப்பாங்க. பட் இப்போ இருக்கிறது எப்படி ரொம்ப மாடர்ன் அட்வான்ஸாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஸ்டவ்லேயே வந்துட்டு எப்படி சொல்கிறது 2 கேஸ் ஸ்டவ் இருக்குது, 3 கேஸ் ஸ்டவ், 4 கேஸ், நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் தான் வந்தது. அண்ட் தென் இப்போது வந்துட்டு நமக்கு எலக்ட்ரிக் கிரைண்டர்ஸும் இருக்குது, நிறைய மிஷின் நிறைய வந்து மாறிடுச்சு. அண்ட் இன்னுமே நிறைய வந்து டெக்னாலஜிஸ் வளர வளர வில் கெட் மோர் அண்ட் மோர் எக்யூப்ட் திங்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இந்த குக்கிங் மெத்தட்ஸ். இப்போ இருக்க குக்கிங் வந்து எப்படி இருக்குன்னா ஃபாஸ்டராகவும் இருக்குது அண்ட் ஈஸியாக இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து அரைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும், சட்னி அரைக்கிறதுக்கு, ஒரு தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு காலத்தில் அசியூம் தட் அவங்க வந்து 30 minutes எடுத்துக்கிறாங்க வச்சுக்கலாம். இப்போலாம் அவங்களுக்கு அவ்வளோதான் ஆகும், ஜஸ்ட் 5 minutes. 30 minutes சும்மா சொல்கிறேன் அவங்க பொறுமையாக பண்ணுறது பொறுத்து. பட் இப்போ வந்து அவ்வளோ டைம் இருக்கா, ஜஸ்ட் ஒரு 5 minutes 5 to 2 minutes வந்து ஆடான போதும் நம்ம ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் இப்போ இருக்க நிறைய லெஸ் மேனுவல் ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ஈஸியாக பண்ண முடியுது. தென் இந்த சேஞ்சஸ்ல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு அண்ட் நிறைய கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வளர்ந்தனால நம்மளால ஈஸியாக வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டு நம்ம இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வளர பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும்னா ஒரு காலத்தில் வந்து நமக்கு ஃபோன்ஸ் தான் இருந்துச்சு. எப்படி இந்த நோக்கியான்னு ஒரு ஃபோன் இருக்கும், சின்ன ஃபோனாக. அண்ட் அது வந்து டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு டச் ஃபோன் வந்துச்சு. அண்ட் இப்போ இனிமேல் டச் ஃபோன்லேயே we have 5G ஃபோன், அப்புறமா இன்னும் நிறைய கேமரா குவாலிட்டி அதிகமாக இருக்குது ஃபோன், ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது ஃபோன். ஸோ டெவலப்மெண்ட்ஸ் வளர எப்படி டெக்னாலஜி கம்யூனிகேஷன் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். அதே மாதிரி குக்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்கள் லெசனோட ஸ்டார்டிங் அண்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து எப்படி சொல்கிறது ஒரு வார்ம் அப் மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில். ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப்டர் திஸ் ஒன்லி யூ கோயிங் டு கோ ஃபார் அ மெயின் திங். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மெயினான விஷயங்கள் வந்து ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் கார்போஹைட்ரேட்ஸ், எனர்ஜி கிவிங் நியூட்ரியன்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் தான் என்ன? தீஸ் ஆர் த நியூட்ரியன்ஸ் தட் கிவ் அஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து கொடுக்க முடியாதால. தே ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் அவர் டெய்லி டயட். நம்ம டெய்லி டயட்டில் வந்துட்டு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான். அண்ட் வென் டு வி நீட் தெம்? நமக்கு எப்போ தேவைப்படும்? when we feel tired, வீக்காக இருக்கும் போது, இல்லை நம்ம ஒரு மீல் ஸ்கிப் பண்ணும் போது. இப்போ ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் வந்துட்டு இந்த சாக்லேட்டோட விளம்பரம் ஒன்று இருக்குது, அந்த ஃபியூஸோட ஆட் ஒன்று இருக்கும். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பசி இருந்தால் நீ நீயாவே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அது எப்படி இருப்பாங்க? ஒருத்தவங்க பசிக்கும் போது தே ஸ்கிப் ஒன் மீல், அவங்க பிஹேவியர்ஸ் மாறிடும், அவங்க ரொம்ப விக்ரஸாக இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப சோகமாகிடும், ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, அழுவாங்க. இதெல்லாம் எமோஷன்ஸ் வே இட்ஸ் ரிலேட்டட் டு த ஃபுட். பிகாஸ் ஃபுட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. நமக்கு எனர்ஜி இல்லைனா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ வென் யூ டோன்ட் ஈட், நீங்கள் சாப்பிடாத போது வந்து நிறைய விஷயம் உங்கள் மேலே மாறும். நீங்கள் நார்மலாக திங்க் பண்ண முடியாது, நிறைய இது மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபுட் வந்துட்டு சும்மா சாப்பிட்றோம் ஜஸ்ட் டு ஃபுல்ஃபில் அவர் ஸ்டொமக் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையவே கிடையாது. இட் ஹேஸ் அ வெரி பிக் கனெக்ஷன் வித் யுவர் பிரெயின் அண்ட் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் மென்டல் தாட்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. வி ஷுட் நோ ஆல் த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இட்.
அதில் மெயின் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரத்தான் ரன்னர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, மேரத்தான் ஓடுறவங்க, அவங்க வந்து நடுவில் ஓடும் போது பார்த்தீங்கன்னா பிட்வீன் த கேப்ஸ் டைம் கிடைக்கும் போது தே ஹாவ் அ குளுக்கோஸ் ட்ரிங்க். குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். குளுக்கோஸ் வந்து இட்ஸ் டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட். அந்த மேரத்தான் ட்ரிங்கர்ஸ் வந்து குடிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டாக எனர்ஜி கிடைக்கிறதுக்காக. இங்கே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது பார்த்தோன்னா, cereals வந்து வீட், ரைஸ், மேஸ் அண்ட் பாஜ்ரா. வெஜிடபிள்ஸில் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ. ஃப்ரூட்ஸ் வந்து பனானா, பைனாப்பிள், மேங்கோ அண்ட் அதர்ஸ் வந்து சுகர் கேன் அண்ட் குளுக்கோஸில் வந்து உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இதில் வந்து கண்டென்ட்ஸ் இருக்குது. அண்ட் வை ஆர் தி இம்பார்ட்டன்ட்? எதுக்குலாம் இம்பார்ட்டன்ட்? நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் உங்கள் வயிறை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், பசிக்குது சாப்பிட்டா அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டு இருக்குது ஃபுட் சம்மந்தமாக. They help us to do all kind of activities like walking, playing, studying and even thinking. நம்ம யோசிக்கிறது நான் சொன்ன மென்டல் ஹெல்த்துக்கு கூட உங்களுக்கு வந்து ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்னும் போக ஹையர் கிளாஸ் நீங்கள் படிப்பீங்க எப்படி உங்கள் ஃபுட்டு உங்கள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தட்ஸ் வை தே கால் ஆஸ் எ எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். நமக்கு அவங்க எனர்ஜி கொடுக்குறாங்க என்ன பண்ணுறதுக்கு, எல்லா விஷயமும் பண்ணுறதுக்காக, நம்ம லைஃப்பில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு we need energy and that energy we get from carbohydrates. That's why நான் ஹெட்டிங் என்ன போட்டிருக்கோம் இங்கே எனர்ஜி கிவிங் நியூட்ரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் சில இமேஜஸ் இருக்குது, ஏஜ் ஜெனரேட் இமேஜ் தான் நான் சும்மா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். You can just refer this also. அண்ட் நெக்ஸ்ட் ஓகே கார்போஹைட்ரேட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட். ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபேட்னாலே என்ன நினைப்பாங்கன்னா வந்து ஃபேட்னாலே கெட்டது தான், அது நல்லது கிடையாது, ஒபிசிட்டி தொப்பை வந்துடும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஃபேட்டில் நிறைய விதங்கள் இருக்குது. குட் ஃபேட் இருக்குது, பேட் ஃபேட் இருக்குது. ஃபேட் நம்ம உடம்புக்கு தேவை தான், ஓகேவா? பட் அதிகமான குவான்டிட்டிஸ் இருக்குமா வந்து நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஆகிடும். எதுவுமே வந்து யூ ஷுட் நாட் லிமிட், லைக் அன்லிமிட்டாக எடுத்துக்கூடாது, லிமிட்டில் எடுத்துக்கணும். ஸோ ஃபேட்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஃபேட் ஆல்சோ கிவ் அஸ் எனர்ஜி just like carbohydrates. They also help keep the body warm and protect organs. நம்ம பாடியை வார்மாக வச்சுக்கிறதுக்கும் ஆர்கான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு we'll just see the definition. Fats are a form of stored energy used when the body needs it. இப்போ என்ன விஷயம் எங்கன்னு சொல்கிறாங்க, ஸ்டோர்ட் எனர்ஜின்னு சொல்ல வராங்க. நம்ம இதுக்கு மாதிரி பார்த்தா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அவங்க ஸ்டோர்ட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல கரெக்டாக. பட் இங்கே இருக்க இந்த ஸ்டோர்ட் எனர்ஜி வேர்ட் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபேட் வந்து எனர்ஜி கொடுக்கும், ஆனால் ஸ்டோர்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போ வந்து உங்கள் உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கு வச்சுக்கலாமே, எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்போ இந்த ஃபேட் வந்து பிரேக் ஆகிட்டு அது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம். லெட் மீ ட்ரா அண்ட் ஷோ யூ. 1 minute. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோமா. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணணும், உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது கரெக்டாக. நம்ம எப்போல்லாம் வந்து ரொம்ப வீக்காக எனர்ஜி நம்ம கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போது ஃபேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இது நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வந்து உங்களுக்கு ஹையர் படிக்கும் போது உங்களுக்கு அப்போ வந்து புரிய வரும் என்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு. ஃபேட் இஸ் அ ஸ்டோர்டு கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸ்டோர்டு எனர்ஜினா அதாவது நீங்கள் வந்து சாப்பிட்டுடுவீங்க, ஓகேவா? அது சாப்பிட்டு உடனே உங்கள் பாடி அதை யூஸ் பண்ணாது, அது என்ன பண்ணால் அது ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ண பிறகு எப்போல்லாம் உங்கள் பாடியில் உங்களுக்கு எப்போலாம் உங்கள் பாடியில் இந்த கார்போஹைட்ரேட் லெவல் கம்மியாகுதோ, வெரி லோவாக போதோ, அப்போ இந்த ஸ்டோர்டு ஃபேட் இது என்ன ஆகும்னா இது பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு சைக்கிள் பண்ணும். இது வந்து ரொம்பவே டீப்பான ஒரு ப்ராசஸ், மெட்டபாலிசம் உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு இருக்கும். நீங்கள் ஹையராக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பட் இப்போ தான் புரிஞ்சுக்கணும்னா கார்போஹைட்ரேட் லெவல் கம்மியாகும் போது அப்போ இந்த ஃபேட் வருது, அதனால நம்ம வந்து ஸ்டோர்டு எனர்ஜின்னு சொல்கிறோம் அதை, ஓகேவா? எதுவுமே நீங்கள் படித்தாலுமே ஜஸ்ட் லைக் தட் படிக்காதீங்க. ஐ நோ யூ ஆர் இன் 6th class தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் லிட்டில் டீப்பர் அது காரணம் என்ன தெரிஞ்சு க்யூரியஸாக படிங்க. ஆஸ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம் என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் லெக்சரை வந்து க்யூரியாசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் நிறைய சயின்ஸ் கற்றுக்க முடியும். அண்ட் தென் என்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது பார்த்தோம்னா, ஃபேட் சோர்ஸ் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு அனிமல்ஸ்லையும் வரும், பிளான்ட்ஸ்லையும் நமக்கு கிடைக்க முடியும். பிளான்ட்ல கிடைச்ச ஃபேட் பார்த்தீங்கன்னா ஆயில்ஸில் மஸ்டர்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கோகோனட் ஆயில், சோயாபீன் ஆயில்லாம் இருக்குது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து கிரவுண்ட் நட், ஆல்மண்ட், வால்நட், கேஷ்யூ நட், செசமி சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸாக இருக்கும். அண்ட் ஃப்ரம் அனிமல்ஸ் பார்க்கும்போது கீ, பட்டர், மில்க் அண்ட் கர்ட். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து லட்டூஸ் நிறைய சாப்பிடுவாங்க, விச் இஸ் மேட் அப் ஆஃப் கீ, நட்ஸ், ஃப்ளோர். இந்த சேஸ் வந்து பேசன் கடலை மாவு இருக்கும்ல, இது பேசன் கால் லட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நார்த் சைடில். இந்த பேசன் கால் லட்டு சாப்பிடுவாங்க டு ஸ்டே வார்ம் அண்ட் எனர்ஜெட்டிக். ஸோ வின்டரில் வந்து நமக்கு ரொம்ப குளிரும், அப்போ வந்து வார்மாக இருக்கிறதுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காக தே ஈட் திஸ் லட்டூஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருந்தா ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கேஸ் ஸ்டடியுமா இல்லை ஒரு ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டி புக்கில். யூ கேன் சி அபவுட் போலார் பியர். போலார் பியர் வந்து பார்த்தீங்கன்னா
அது நிறைய ஃபேட்டை அக்யூமேட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அக்யூமேட் பண்ணதுன்னா வென் வின்டர் சீசன் வரும்போது அது வந்து ஹைபர்னேஷன் ஒரு ப்ராசஸ் போகும். ஓகே, இது லைக் லாங் வின்டர் ஸ்லீப் அப்படி போகும்போது அந்த டைமில் இந்த ஃபேட்லாம் அது அக்யூமேட் பண்ணியிருக்குல்ல, இது பிரேக் டவுன் ஆகிட்டு அதுக்கு வார்ம்த்து கொடுக்கும் அண்ட் எனர்ஜியுமே கொடுக்கும். அதனால தான் வந்துட்டு நான் சொன்னேன் ஃபேட் இஸ் அ ஸ்டோர்டு எனர்ஜி. கரெக்டாக? And the last like fats are also called energy giving foods just like carbohydrates, but these are the stored form. That's the only difference. இவங்க வந்து ஸ்டோர்ட் ஆன ஃபார்மில் இருக்க போகிறாங்க. அது வந்துட்டு ஸ்டோர்டில் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். கார்போஹைட்ரேட்ஸ் இது ஸ்டோர்ட் ஃபார்மில் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் எப்போ இந்த பேருக்கு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து சிக்கன், மில்க்கு, முட்டை. நம்ம வீட்டை சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் ப்ரோட்டீன் தேவைப்படும். நமக்கு தெரியாது ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் எல்லாமே வந்து நார்மல் டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிப்போம். ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரோட்டீன் சொன்ன உடனே நமக்கு இன்னொன்று என்ன ஞாபகம்? ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் ஜிம் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறது, ப்ரோட்டீன் பவுடர் வச்சுக்கிறது. சப்போஸ் உங்கள் வீட்டில் ஆச்சு போகிறாங்க, நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ரிலேட்டபிளாக இருக்கும். அது ஜிம் போகிறவங்க அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கவங்க அவங்க மசில் பில்ட் பண்ணதுக்கு ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க. ஸோ வாட் டூ ப்ரோட்டீன்ஸ் டூ? ஹெல்ப் இன் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் த பாடி. நம்ம க்ரோத்துக்கும் அண்ட் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, செல்ஸோட ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் நீடட் ஃபார் பில்டிங் மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் சொன்ன மாதிரி. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன் டு க்ரோ ப்ராப்பர்லி. சின்ன பசங்களுக்கு வந்து அப்பயே ப்ரோட்டீன்ஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து ஈஸியாக வளர முடியும், டெவலப் ஆக முடியும். அதுக்கெலாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும். இதோட சோர்ஸஸ் என்ன மாதிரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் ஃப்ரம் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்து இருக்க போது. மில்க் அண்ட் பனீர், எக்ஸ், ஃபிஷ் அண்ட் மீட், சிக்கன் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். இங்கே சில ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து இமேஜ் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் பிளான்ஸ் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா வந்து சன்னாலாம் இருக்கும்ல, சன்னா, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, இந்த மாதிரிலாம் வந்து அதுலேயுமே வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அனிமல்ஸ் பேஸ் பார்க்கும்போது வந்து ஃபிஷ், மீட்லாம் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்க போகுது. அண்ட் இங்கே ஒரு ஸ்பெஷல் நோட் ஒன்று இருக்குது, உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க இதை பற்றி. அண்ட் யூ கேன் see this in the page number 42 in more to know செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மஷ்ரூம் வந்து பிளான்ட்டா அனிமலா அப்படி கேட்டிங்கன்னா அது ரெண்டுமே கிடையாது. மஷ்ரூம் இஸ் அ ஃபங்கஸ் குரூப்பில் வந்து மஷ்ரூம் வரும். இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அனதர் லிவிங் திங்ஸ். ஹியூமன்ஸ் பீயிங் மாதிரி எப்படி பிளான்ஸ் அனிமல்ஸ் இருக்காங்களோ அதேமாதிரி ஃபங்கஸ் இருக்குது. இது மைக்ரோ ஆர்கானிசம் கேட்டகரி நிறைய டீப்பராக போகும். அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஃபங்கஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடிபிள் மஷ்ரூம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. எடிபிள் மஷ்ரூம் அதே அவங்க எடிபிள் மஷ்ரூம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் மஷ்ரூம் மென்ஷன் பண்ணியிருக்காமே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? மஷ்ரூமில் வந்துட்டு எடிபிள் மஷ்ரூம்னு ஒன்று இருக்குது, பாய்சனஸ் மஷ்ரூம் ஒன்று இருக்குது, விஷத்தன்மை கொண்ட மஷ்ரூமும் இருக்குது. பட் எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிட்டு அவங்க வந்து பாய்சன் மஷ்ரூம் சாப்பிட்டு இறந்து போகிற கேஸஸ் தான் இருக்குது. அதனால தான் தே மென்ஷன் லைக் எடிபிள் மஷ்ரூம், சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் தான் சாப்பிடணும். இந்த மஷ்ரூம்ஸ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் ஒரு 60% அப்ராக்சிமேட்லி ஒரு ட்ரைட் மஷ்ரூம் வந்து 60% அப்ராக்சிமேட் வந்து ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் பாடி பில்டிங் ஃபுட்ஸ் பிகாஸ் தே ஹெல்ப் இன் மேக்கிங் அண்ட் ஃபிக்ஸிங் பாடி பார்ட்ஸ். நம்ம பாடி பார்ட்ஸை மேக் பண்ணுறதுக்கும் அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது பிரேக் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் ஆக இருக்குன்னா அதுக்குமே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் வித் தட் வி ஆர் கவரிங் த மேஜர் 3 பார்ட்ஸ். நம்ம என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம ரெடிக்காக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபேட்டை பற்றி பார்த்தோம். ஃபேட் வந்து ஸ்டோர்டு எனர்ஜி கிவர். அண்ட் தென் வி சா அபவுட் த ப்ரோட்டீன்ஸ். இது என்னது? நமக்கு வந்து பில்டிங் பிளாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரோட்டீன்ஸ், பாடி பில்டிங் நியூட்ரியன்ஸ். இப்போ வந்து 2 கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில். அந்த கேஸ் ஸ்டடி வந்து பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்ட்டில் ரொம்ப வருஷம் முன்னாடி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா செயிலர்ஸ், இந்த கடலில் வந்து போகிறவங்க இருப்பாங்களே, அந்த ஷிப்பில் போகிறவங்க, அவங்க வந்து லாங் சீ ஜர்னி, அவங்க ரொம்ப பெரிய சீ ஜர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் அண்ட் ஸ்வோலன் கம்ஸ் இருக்குது. அவங்க ஈர்கள் இருக்கும்ல, உங்களுக்கு பல் இருக்குல்ல, அவங்க மேலே ஈர் இருக்கா, அந்த பிங்க் கலர் நிறைய பேஸ் விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க. ஈர்களை ரத்த கசிவாக கேட்பாங்களா, அந்த ரத்த கசிவுலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ப்ளீடிங் அண்ட் ஸ்வோலன் கம்ஸ் அவங்க இருந்திருக்கு. In 1746 பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் நேம் ஜேம்ஸ் லிண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா செயிலர்ஸ் வந்து யாரெல்லாம் லெமன் சாப்பிட்டாங்களோ இல்லை ஆரஞ்ச் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் யோசிச்சாங்க ஏன் லெமன் சாப்பிட்டவங்களுக்கு ஆரஞ்ச் சாப்பிட்டு ஏன் வரலாம். அப்போ அந்த லெமன்லேயும் ஆரஞ்சு எதுவும் இருக்குல்ல, பேசிக்கான சென்ஸ் தான். லெமன்லேயும் ஆரஞ்சு எதுவும் இருக்குது, அது இருக்கனால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரல. என்ன பிரச்சனை? ப்ளீடிங் அண்ட் ஸ்வாலன் கம்ஸ் வரல. ஸோ இந்த டிசீஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கர்வின்னு சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கர்வி. இந்த ஸ்கர்வி எப்படி வருதுன்னா வைட்டமின் சி ஒரு டிஃபிஷியன்சி இருக்கும் போது உங்களுக்கு ஸ்கர்வி வருது. ஸ்கர்வி ஹாஸ் வெரி கேரக்டரிஸ்டிக் திங் ஆஃப் ப்ளீடிங் கம்ஸ். இது கேஸ் நம்பர் 1. ஓகேவா? கேஸ் நம்பர் 1 என்ன? ஸ்கர்வி அண்ட் வைட்டமின் சி பற்றி இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம், அப்புறமா கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோம்,
ஃபேட் பார்த்தோம். பட் இங்கே என்ன புதுசாக வந்து வைட்டமின் வந்திருக்கு. ஸோ நம்ம வைட்டமினை ஃபர்தராக பார்க்க போகிறோம். அதுதான் இந்த கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி 2. கேஸ் ஸ்டடி 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா goiter and iodine பற்றி. 1960 வந்து பீப்புள் இன் ஹிமாலயன் ரீஜனில் இருக்கவங்க, நார்த் பெயின் இருக்கவங்கலாம் வந்துட்டு அவங்க நெக்கில் ஸ்வெல்லிங் இருந்திருக்கு. இப்போ உங்கள் ஃபேஸ் இப்படி இருக்க வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே நெக்கு ட்ராயிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரிப்ரசென்ட் பண்ணுவேன். இப்போ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு இப்படி இருக்க வச்சுக்கலாமே. நார்மலாக ஒருத்தவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. 1 minute. இப்படி இருக்கு நார்மல் நெக். ஓகே, இப்படி ஒரு வீங்கி போன ஒரு மாதிரி இப்படி ஒரு நெக் அவங்களுக்கு இருக்குது. ரொம்ப பல்ஜான மாதிரி வீங்கி போய் ஸ்வெல்லிங் இருக்க மாதிரி இருக்குது. இது எங்கன்னா ஹிமாலயன் ரீஜனில் இருக்கவங்க, நார்த் லீன்ஸ் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க நெக் வந்து ஸ்வோலனாக இருந்திருக்கு. இந்த டிசீஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா goiter. இந்த goiter வந்து எதனால வருதுன்னா லேக் ஆஃப் அயோடின் இன் ஃபுட் அண்ட் வாட்டர். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உப்பு வாங்கிடுவீங்களா, நிறைய சால்ட் கம்பெனிஸாக இருக்குது. அந்த பேக்கெட் வந்து நீங்கள் பின்னாடி இருக்க இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். இல்லை சம்டைம்ஸ் சில சால்ட் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க, அயோடினைஸ்ட் சால்ட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது அந்த சால்ட்டில் அயோடின் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அயோடின் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த சால்ட் மிக்ஸ் பண்ணும்போது அதை கன்சியூம் பண்ண பிறகு இந்த பீப்புள்ஸ் இன் ஹிமாலயா வந்து அவங்களுக்கு அந்த goiter பிரச்சனை சரியாக இருக்குது. ஏன்னா இது வந்து லேக் ஆஃப் அயோடினால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபுட்லேயோ எங்கள் சால்ட்டில் வந்துட்டு அயோடின் ஆட் பண்ணிக்கோங்க சொன்ன பிறகு, அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ண பிறகு அவங்க அந்த goiter பிரச்சனை போயிடுச்சு. ஸோ பேசிக் என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்து இவங்க 2 பேருக்குமே 2 கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருந்திருக்கு. அந்த டிஃபிஷியன்சி வந்துட்டு ஃபுட் மூலமாக வந்து அதை ப்ராப்பர் ஆக்கியிருக்காங்க. அந்த ஃபுட்டில் என்னென்ன விஷயங்களுக்கு வைட்டமின் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அந்த வைட்டமின் மினரல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அழகான ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க உங்களோட NCERT புக்கில். அண்ட் திஸ் டேபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு நிறைய புக் பேக் கொஷின்ஸ் இருக்குல்ல, அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த டேபிள் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா, அண்ட் இஃப் யூ நீட் அ செப்பரேட் வீடியோ அண்ட் கொஷின்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன ஆசைப்பட்டீங்கன்னா டூ லெட் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் அந்த கொஷின்ஸ் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியும். அண்ட் ஃப்ரம் நவ் ஆன் யூ ஷுட் ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் லேர்னிங் கான்செப்ஷுவலாக படிக்கணும். பிகாஸ் நிறைய வந்துட்டு சிலபஸ் மாறிடுச்சு, புக் மாறிடுச்சு, உங்களுக்கு கேஸ் பேஸ்ட் ஸ்டடிலாம் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஷின்ஸை வந்து கான்செப்ஷுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இஃப் யூ நீட் அ செப்பரேட் வீடியோ ஆன் தட் ஐ வில் மேக் ஃபார் யூ. டூ லெட் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். இப்போ வந்துட்டு இந்த டேபிள் பார்க்கலாம். ஓகே, ரிகார்டிங் ஒன் மோர் திங், உங்களுக்கு வந்து ஸ்பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ஸ்பீட் அதிகமாக கூட வச்சுக்கலாம். அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் திங், டேபிள் வச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் காம்பனன்ட் வைட்டமின் மினரல் பார்க்க போகிறோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட சோர்ஸ் எங்கேருந்து வருது, நமக்கு அது டிஃபிஷியன்சி இது சாப்பிட நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வர முடியும், அப்புறம் சிம்டம்ஸ் என்ன இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ என்ன பண்ணால் நம்ம ஐயும் நம்ம கண்ணையும் ஸ்கின்னையும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். இது எங்கே இருக்குன்னா மேங்கோ, மில்க் அண்ட் கேரட். கேரட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கேரட் சாப்பிட்டா கண் நல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்களா சின்ன வயசுலேருந்து. ஸோ கேரட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேரட்டில் இருக்கிற வைட்டமின் ஏ ஆல் தான் கேரட்டில் இருக்கிற வைட்டமின் ஏ ஆல் தான் உங்களுக்கு வந்துட்டு கண் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் கேரட் வந்து இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது. அந்த வைட்டமின் தான் உங்களுக்கு வந்து ஐ ஹெல்த்தை பார்த்துக்க போகுது. இந்த டிஃபிஷியன்சி என்ன மாதிரி இருக்குன்னா நம்ம சப்போஸ் அஸ்யூம் தான் நீங்கள் வைட்டமின் ஏ சாப்பிடல, அப்போ என்ன ஆகும்னா லாஸ் ஆஃப் விஷன், நம்ம கண் பார்வை தெரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ வந்து கிளாஸஸ் போடுற ப்ராப்ளம் இருக்குது. கரெக்டாக கிளாஸஸ்லாம் போட்டுருக்காங்க நிறைய பேர் சின்ன வயசுலேயே. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஃபுட்டில் வந்து நிறைய டிஃபிஷியன்சி இருக்குது, நிறைய ஃபோன் பார்க்கறனால இந்த விஷயங்கள்லாம் வருது. ஸோ வைட்டமின் ஏ சாப்பிடும்போது இந்த விஷயம்லாம் வந்து தடுக்க முடியும் நம்மளால். சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து இதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ன அறிகுறிகள் எப்படிலாம் இருக்குன்னா புவர் விஷன், ரொம்ப கண் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்கும். லாஸ் ஆஃப் விஷன் இன் டார்க்னஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நோட் பண்ணிக்கோ. நைட் பிளைண்ட்னஸ், அதாவது அவங்களுக்கு இருட்டில் கண்ணு தெரியாது. ஓகேவா, அண்ட் தென் கம்ப்ளீட் விஷன். சில பேர் கம்ப்ளீட்டாக விஷன் சுத்தமாக கண் தெரியாமல் இருக்கும். ஒன்று கம்மியாக கண்ணு தெரியும், இல்லை இருட்டில் கண்ணு தெரியாது, இல்லாட்டி சுத்தமாக கண் தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனை எப்போ வரும்னா வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கும்போது வரப்போகுது. அண்ட் தென் வைட்டமின் B1. வைட்டமின் B1 என்ன பண்ணால் நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கும். அண்ட் நம்ம பாடியை வந்து வேரியஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக, வேரியஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கும். இது எங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா லெகும்ஸ், நட்ஸ்லேருந்து, ஹோல் கிரெயின், சீட், மில்க்லேருந்து நமக்கு அனுப்புவது. இது நம்ம சாப்பிட என்ன பிரச்சனை வரும்னா பெரி. இந்த நேமே ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். பெரின்னு ஒரு டிசீஸ் ஒன்று வரப்போகுது நமக்கு. இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்கும்னா ஸ்வெல்லிங், டிங்லிங் ஒரு பர்னிங் சென்ஷன் இந்த ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ். நம்ம ஹேண்டும் அந்த ஃபீட் வந்து வீங்கி போகிற மாதிரி பர்னிங் எரியிற மாதிரி ஒரு உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வைட்டமின் B1 வரப்போகுது. அண்ட் தென் வைட்டமின் C. ஓகே, ஒன் மோர், ட்ரபிள் இன் ப்ரீத்திங். பெரியில் வந்து ட்ரபிள் இன் ப்ரீத்திங் வந்து மூச்சுட கஷ்டமாக நமக்கு இருக்கும். வைட்டமின் C இது நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் C நிறையவே இருக்கும். ஓகே, சிட்ரஸ் ஃப்ரூட் ஃபேமஸ் என்ன, ஆரஞ்ச்,
அப்புறமா லெமன். நம்ம பார்த்த ஸ்கர்வி பார்த்தோம்ல அதுக்கு முன்னாடி. எங்கே இருந்தோம்? செயிலர்ஸ் பார்த்தோமா? அந்த செயிலர்ஸ்க்கு வந்து ப்ளீடிங் கம்ஸ் இருந்துச்சு. அதான் இங்கே வந்து கேசரி பார்த்து அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப்ஸ் பாடி டு ஃபைட் டிசீசஸ். நிறைய டிசீஸ் வந்து ஃபைட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது எங்கெங்க இருக்குன்னா ஆம்லா, கோவா, க்ரீன் சில்லி, ஓகே காமாவாக இருக்காது, க்ரீன் சில்லி, ஆரஞ்சு அண்ட் லெமனில் வந்து நிறைய இருக்கும் போது. ஸ்வீட் லைம்லேயும் இருக்கும், சாத்துக்குடி, அதுக்குமா கமலா பழம் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய வந்துட்டு நமக்கு வைட்டமின் சி இருக்கும். இது நமக்கு என்ன டிஃபிஷியன்சி கொடுக்கும்னா ஸ்கர்வி டிஃபிஷியன்சி கொடுக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னா ப்ளீடிங் கம்ஸ் அண்ட் ஸ்லோ ஹீலிங் ஆஃப் wounds. நம்ம woundமே வந்து நமக்கு அடிபட்டுச்சுன்னா சீக்கிரம் ஒரு வாரத்தில் சரியாகணும்னு வச்சுக்கோங்களேன். வைட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், ஒரு 3 வீக்ஸ் ஆகிருக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு வந்துட்டு சரியாகும் அந்த wounds தான். அப்போ உங்கள் பாடியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வைட்டமின் டி. வைட்டமின் டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க கால்சியமை அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் உங்கள் போன் நல்லா பார்த்துக்கும் அண்ட் உங்கள் டீத்தையும் நல்லா பார்த்துக்கும். இது எப்படி கிடைக்கும்னா எக்ஸ்போஷர் டு சன்லைட். நம்ம வெயிலில் போனால் நமக்கு வைட்டமின் டி கிடைக்கும் அண்ட் நம்ம மில்க், ஃபிஷ் அண்ட் பட்டர் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வைட்டமின் டி கிடைக்கும். வைட்டமின் டி நமக்கு குறைபாடாக இருந்துச்சுன்னா we will get the disease called as rickets. ஓகே, இது எப்படி இருக்குன்னா சாஃப்ட் அண்ட் பெண்ட் போன்ஸ், ரொம்ப சாஃப்டாக பெண்ட் போன்ஸாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப இப்போ பிறந்த குழந்தைங்க வந்துட்டு சன்லைட்டை வந்து படுக்க வைப்பாங்க. அப்போ அவங்க வைட்டமின் டி வந்து நேச்சுரலாக கிடைக்கும் போது அவங்க போன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எதாவது பண்ணியிருக்காங்களா, சன்லைட்டை படுக்க வச்சுருக்காங்களா கேட்டுப்பாங்க. பிகாஸ் வெயிலில் காட்டும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வி ஹேவ் கால்சியம். கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன்ஸ்க்கும் டீத்தை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். அண்ட் நமக்கு எங்கே கால்சியம் இருக்குன்னா மில்க், வெரி குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். அண்ட் கர்ட், சீஸ், பன்னீரில் இருக்கும். இது நம்ம என்ன மாதிரி டெஃபிஷியன்சி காஸ் பண்ணால் போன் அண்ட் டூத் டிகே. போன் வந்து டூத்தும் டிகே ஆகிறதுக்காக, அது வந்து அப்படியே அழிஞ்சு இப்படி போயிட்டே இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அது டிசால்வ் ஆகிறதுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து நம்ம கால்சியம் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து காரணமாக இருக்கும். அண்ட் தென் வி ஹேவ் சிம்டம்ஸ் இருக்குன்னா வீக்கான போன்ஸ் இருக்க போகுது. போன்ஸ் அஃபெக்ட் பண்ணால் இப்போ வீக்கான போன் இருக்க போது, பல் அஃபெக்ட் பண்ணால் ஒரு பல் வந்து டூத் டிகே ஆக போகுது, பல்ல வந்து சொத்தப்பல் வரத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. நெக்ஸ்ட் அயோடின். நம்ம அயோடின் எங்கே பார்த்தோம்? அதுக்கு மாதிரி காய்டர் இன்சிடென்ட்ல பார்த்தோமா? ஹிமாலயாவில் வந்து அவங்க வந்துட்டு காய்டர் இருந்துச்சு, நான் நெக் பறிச்சு காட்டினேன் உங்களுக்கு. ஸோ காய்டர் பெர்ஃபார்ம் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த அயோடின். இது எங்கே கிடைக்குன்னா சீவீடில், வாட்டர் செஸ்னட்டில், அயோடைஸ்டு சால்ட்டில் கிடைக்கும். இதோட என்ன டிஃபிஷியன்சி காஸ் பண்ணால் காய்டர்னு ஒரு டிஃபிஷியன்சி காஸ் பண்ண போகுது. அண்ட் ஸ்வெல்லிங் அட் த ஃப்ரண்ட் ஆஃப் த நெக். நமக்கு நெக்கில் வந்து ஸ்வெல்லிங் நடக்கும். நெக் முன்னாடி எங்கே ஸ்வெல்லிங் எக்ஸாக்டாக சொல்லணும்னா தைராய்டு கிளாண்ட் இருக்குது. இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ஸ்வெல் ஆகும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் திங், தட் இஸ் ஐரன். ஐரன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளட் காம்பனன்ட். இது இல்லாமல் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கோ, நம்ம வந்து ரத்தத்தில் வந்து அயன் இல்லை சொல்லிட்டு இருப்பாங்களா, அப்போ அனீமியா வரும். அனீமியானா வந்து பிளட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில். இதை எப்படி க்யூர் பண்ணலாம்னா க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது, நிறைய வந்து கீரை வகைகள் சாப்பிடும்போது, பீட்ரூட், பொமிகிரானட் சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக சரியாகும். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்க போனால் வீக்னஸ் அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். நம்ம மூச்சு வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இல்லை வீக்காக இருப்போம் நம்ம ரொம்ப. அதில் வந்துட்டு இந்த அயன் டெஃபிஷியன்சியோட சிம்டம்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் போது டேபிளில் வந்துட்டு என்ன பார்த்தோம்னா வைட்டமின் ஏ பார்த்தோம், வைட்டமின் B1, C, D, கால்சியம், அயோடின், அயன், இதெல்லாம் வைட்டமின்ஸும் பார்த்தோம், மினரல்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாம் வரப்போது வந்து உங்களோட மினரல்ஸ். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்து இங்கே இருக்கிறவங்களாம் உங்களோட வைட்டமின்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அப்புறமா ஃபேட் பார்த்தோமா? இப்போ நம்ம என்ன பார்க்கோம்? வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்க்குறோம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய அமௌண்ட்டில் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, மேக்ரோனா நிறைய அமௌண்ட், பிக்கர் அமௌண்ட்டு தேவைப்படுது. பட் இப்போ பார்த்து இந்த விஷயங்கள் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது உங்கள் பாடிக்கு கம்பேரிங் வித் அதர் திங்ஸ். ஸோ வைட்டமின்ஸ் ஆர் நியூட்ரியன்ஸ் தட் ஹெல்ப் ப்ரொடெக்ட் பாடி ஃப்ரம் டிசீசஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல எவ்வளோ வைட்டமின்ஸ் வந்து நம்ம சாப்பிட்லன்னா என்ன மாதிரி டிசீஸ், ஸ்கர்வி வருது, அப்புறமா வந்துட்டு நமக்கு பெரி இன்ஃபெக்ஷன் பெரி வருது, விஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ நிறைய டிசீசஸ் வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம வைட்டமின்ஸ் எடுத்துப்போம். தே ஆர் நீடட் இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ் பட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த். நமக்கு வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட் தேவைப்படுது. ஆஸ் எ செட் மைக்ரோ நியூட்ரியன்ஸாக நமக்கு தேவைப்படுது. பட் அவங்க ரொம்பவே ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் வைட்டமின்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்னா என்ன சொல்லியிருக்கோம்? வைட்டமின் ஏ. போன்னா வைட்டமின் டி. ஸ்கின்னும் வந்துட்டு வைட்டமின் சி. அண்ட் ஹீலிங்க்கும் வைட்டமின் சி ஹெல்ப் பண்ணப்படும். இதோட சோர்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க், எக், சன்லைட் எல்லாம் வந்து மாதிரி சோர்ஸஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் இருக்கு. அண்ட் தென் இப்போ வரப்போ என்னென்னா இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, கார்போஹைட்ரேட் சொல்லியாச்சு, ஃபேட்டுன்னு சொல்லிட்டேங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் வைட்டமின்ஸ் பார்த்தோமா, அப்புறம் மினரல்ஸ்.
இதெல்லாம் சாப்பிட்டா போதுமா அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற எல்லாமே உங்கள் உடம்புல அப்சர்வ் ஆகிட்டு டைஜஸ்ட் ஆகி வெளியே வரணுமா? கரெக்டாக? அப்போ தான் உங்கள் உடம்புல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வெளியே வரும்போது தான் நீங்கள் அடுத்து ஒன்று சாப்பிட முடியும். ஸோ அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வெளியே எடுக்கிறதுக்கு உங்கள் டைஜஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்காக இருக்க விஷயம் தான் ரஃபேஜ் சொல்லுவாங்க. ரஃபேஜ் வந்து டயட்ரி ஃபைபர். டயட்ரி ஃபைபர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் தான் ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது, பட் உங்கள் டைஜஷனை ஒழுங்காக பார்த்துக்கும். கரெக்டாக? அதுக்கு உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளோ சாப்பிட்டாச்சு, டைஜஷனே நடக்காம என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? டைஜஷன் தான் ஒழுங்காக நமக்கு இருக்கணும். அப்போ வந்து நம்ம வேஸ்ட் வெளியே போயிட்டு நம்ம ஒழுங்காக இன்னொன்று நியூ ஃபுட் சாப்பிட முடியும். நமக்கு உடனே இன்னுமே அதில் வந்து நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி நீட் ரஃபேஜ் கால் அஸ் டயட்ரி ஃபைபர். இது நமக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் நம்ம டைஜஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு வந்து இது நீடட் பார்க்கும்போது இட் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் அன்டைஜஸ்டட் ஃபுட் ஃப்ரம் த பாடி. நம்ம உடம்புல வந்துட்டு டைஜஸ்ட் ஆகாமல் இருக்க சில ஃபுட் வந்துட்டு வெளியே போகிறதுக்காக அதுக்கு நம்ம சாப்பிட்ற ரஃபேஜ். ஏன்னா இது வந்து நம்ம மெட்டபாலிசம் ஒழுங்காக பார்த்துட்டு நம்ம பாடியை வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் தவிர்க்க முடியும். ஸோ இட் மேக்ஸ் த ஸ்டூல் பாசிங் ஈஸிலி. நம்ம ஸ்டூல் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம பவல் மூவ்மெண்ட் நல்லா இருக்கணும். 1 minute, write the name, bowel movement. ஓகேவா? பவல் இன்டெஸ்டைனல் மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்மளால ஈஸியாக ஃபுட் சாப்பிட முடியும், அது அப்சார்ப் ஆகும், அண்ட் அன்டைஜஸ்டட் ஃபுட்டும் வெளியே போயிடும். என்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் ரஃபேஜ் பார்த்தீங்கன்னா, ரஃபேஜ் வந்துட்டு க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் லைக் ஸ்பினாச் மாதிரி அந்த மாதிரி கேட்டகரிஸில், அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ஹோல் கிரெயின்ஸ், பல்ஸ் அண்ட் நட்ஸ் சாப்பிட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் பிரச்சனை இருக்கும் போது, நிறைய பேருக்கு ஜீரணம் ஆகலை, அஜீரண பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா அவங்க டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்டை சாப்பிட சொல்லுவாங்க. ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஈஸியாக ஸ்டூல் பாஸ் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் அன்டைஜஸ்ட் ஃபுட்டை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வி ஹேவ் வாட்டர். எல்லாமே சாப்பிடாச்சு, தண்ணி குடிக்காமல் சாப்பிட முடியாதுல. வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் வாட்டர் இருந்தால் நம்மளால் அந்த நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ண முடியும். நம்ம சொல்லிட்டோம் கார்போஹைட்ரேட்ஸ் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது சொல்லியாச்சு. இந்த எல்லா நியூட்ரியன்ஸை நம்ம உடம்புல அப்சார்ப் பண்ணால் அதுக்கு தேவைப்படுறது தண்ணியாக தேவைப்படும். ஸோ why is water important? Helps the body absorb the nutrients from the food. நம்ம nutrients absorb பண்ணுறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி? உங்கள் ஸ்வெட் மூலியமாக இல்லை யூரின் மூலியமாக, உங்கள் வேர்வை மூலம் யூரின் மூலம் உங்களுக்கு வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் கீப்ஸ் த பாடி கூல் அண்ட் ஹெல்த்தி. உங்கள் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்லியிருப்பாங்கல்ல, வெயில் காலத்தில் தண்ணி குடிக்க சொல்லியிருப்பாங்க, அண்ட் பனி காலத்தை ஆட்டோமேட்டிக்கலி நம்ம தண்ணி குடிக்க போகிறது கிடையாது. பட் சம்மர் சீசனில் வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், பிகாஸ் அப்போ தான் நமக்கு வந்துட்டு பாடி ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம டெம்பரேச்சரும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், அதான் மெயின் மெத்தட். ஓகே, அது தவிர்த்து வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா குக்கும்பர் இருக்கா, வெள்ளரிக்காய் வந்து நிறைய சம்மர் சீசன் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஏன்னா வெள்ளரிக்காய் வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ப்ளஸ் வாட்டர் மெலன், அது நேம்லேயே வாட்டர் மெலன் இருக்குதுங்க, ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே அதை வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அண்ட் சூப் அண்ட் ஜூஸ் நம்ம குடிக்க முடியும். மோஸ்ட் நம்ம வந்து தண்ணி தான் குடிப்போம், பிளெயினான வாட்டர் குடிப்போம். ப்ளஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறதோ, சூப் குடிக்கிறது, ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்போ நம்ம வந்து வாட்டர் நம்ம உடம்புக்கு கொடுக்க முடியும். ஸோ வி ஷுட் ட்ரிங்க் இனஃப் வாட்டர் எவ்ரி டே டு ஸ்டே ஹெல்த்தி. நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இத்தனை லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கிட்ட நம்ம வந்து குடிக்கணும். அப்போ நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். அண்ட் with that we cover all the like components of food. நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்த்தோம், எல்லா காம்பனன்ட்ஸ் பார்த்தாச்சு. என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ்? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேட், மினரல்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது சின்ன ஒரு விஷயம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஃபுட். உங்கள் ஃபுட்டை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம், எது கார்போஹைட்ரேட், என்ன மாதிரி வந்து டெஸ்ட் இருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக, எந்த மாதிரி வந்து இதெல்லாம் குரூப்பிங் பண்ணுறதுக்காக, எதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ், எதெல்லாம் வந்து ஃபேட், எதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்லாம் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச். ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பார்த்துருக்க மாட்டோம். ஸ்டார்ச் இஸ் டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது கார்போஹைட்ரேட் ஒரு ப்ராடான ஒரு கேட்டகரியா. அந்த கார்போஹைட்ரேட் கேட்டகரியில் ஸ்டார்ச் வந்து ஒரு விதமான ஒரு கார்போஹைட்ரேட். ஓகே, இப்போ சொல்லணும்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா எல்லா ஸ்டார்ச்சுமே கார்போஹைட்ரேட் தான், ஆனால் எல்லா கார்போஹைட்ரேட்டுமே ஸ்டார்ச் கிடையாது. ஏன்னா கார்போஹைட்ரேட்டுக்கு நிறைய விஷயங்கள் வரலாம், நிறைய அடுத்தடுத்து நிறைய வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டார்ச் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஒன்லி. ஆனால் எல்லா ஸ்டார்ச்சுமே உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டாக இருக்க போகுது. இதை எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டெஸ்ட் பண்ண ஒரு கார்போஹைட்ரேட் சம்மந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு சாம்பிள் எடுத்துக்கோங்க. லைக் பொட்டேட்டோ, ரைஸ், பிரெட் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அயோடின் சொல்யூஷன் போடுங்க. இது வந்து கெமிஸ்ட்ரி லேபில் வந்து அயோடின் சொல்யூஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். அது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர், அந்த ஃபுட் இருக்குது. இப்போ பொட்டேட்டோ எடுத்துக்கலாம்,
இந்த உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா அயோடின் சொல்யூஷனை போடுறீங்க. போடும்போது அப்போது இங்கே உனக்கு ப்ளூ பிளாக் கலர் மாறணும். ப்ளூ பிளாக் கலரில் மாறிச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் கார்போஹைட்ரேட்னு ஒரு டெஸ்ட் வந்து சொல்லுவாங்க. இது கார்போஹைட்ரேட் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ், அதாவது ஸ்டார்ச் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ். ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம் கார்போஹைட்ரேட் இருக்கிறாரு, பிகாஸ் ஸ்டார்ச் இஸ் அ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஓகே, இந்த டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஃபார் ஃபேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் வடை வாங்கிட்டு வரீங்க வச்சுக்கோங்களேன், மெது வடையோ போனா வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த பேப்பரில் கட்டி கொடுப்பாங்களா, அந்த பேப்பரில் எவ்வளோ உங்களுக்கு வந்து ஆயில் ஒட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேப்பர் வச்சு உங்களுக்கு வருதுன்னா அதுவே உங்களுக்கு ஃபேட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ ஃபேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியூட்ரியன் தட் இஸ் ஸ்டோர்ட் எனர்ஜி அண்ட் கீப்ஸ் அஸ் வார்ம். வி நோ தட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஹவு டு டெஸ்ட் திஸ். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, பட்டரோ ஆயில் பீனட் கோகோனட் ஏதாவது எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்து நடுவில் வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போது அந்த பேப்பரில் ஒரு ஆயில் பேட்ச், அந்த எண்ணெய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட அச்சு அந்த பேட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது ஃபேட்னு அர்த்தம். இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா நீங்கள் வந்து அந்த எண்ணெய் இருக்கா அதை நீங்கள் லைட்டில் வச்சு பாருங்கள். அகெயின்ஸ்ட் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ச் வந்து கிளியராக தெரிய வரும். அவள் நம்ம லைட்டில் கூட வைக்க தேவையில்லை, வடை வாங்கிட்டு அந்த பேப்பர் பார்த்தா நம்ம ஈஸியாக தெரிய போகுது அது எவ்வளோ வந்து எண்ணெய் வந்து அது ஒட்டிகிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வீடு சிக்கன் செய்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சிருப்பாங்களா, அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அது ஊற மாதிரி. ஸோ அதில் வந்து ஃபேட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும், பிகாஸ் ஃபேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் த லாஸ்ட் திங் தட் இஸ் டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ப்ரோட்டீன்னா என்ன? இட்ஸ் நியூட்ரியன் யூஸ் ஃபார் பில்டிங் அவர் பாடி லைக் க்ரோத்துக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம். இதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் மேக் அ பேஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஐட்டம். நம்ம வந்து எப்படி இப்போ எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ எடுத்தோமா, ஃபர்ஸ்ட் அந்த பொட்டேட்டோ இதான பொட்டேட்டோ வச்சுக்கோங்க. நம்ம எப்படி கார்போஹைட்ரேட் டெஸ்ட் ஸ்டார்ச்க்கு யூஸ் பண்ணமோ அதே பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். பட் இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேஸ்ட் ஆக்க போகிறோம். அதை மசிச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி பேஸ்ட் ஆக்க போகிறோம். பேஸ்ட் ஆக்கின பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி ஆக்கிக்கலாம். ஓகேவா? அதில் என்ன பண்ண போனால் காப்பர் சல்ஃபேட்டும் காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ண போகிறோம். 2 கெமிக்கல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சர் இருக்கும் போது அதை நீங்கள் பண்ணணும், நீங்கள் அவங்க அப்சன்ஸில் பண்ணக்கூடாது. பிகாஸ் வெரி வெரி டேஞ்சரஸாக இருக்கும் நமக்கு சில விஷயங்கள்லாம். பிகாஸ் கெமிஸ்ட்ரி லேப் வரும்போது சில கெமிக்கல்ஸ் ரொம்பவே ஹசார்டஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். காப்பர் சல்ஃபேட்டும் ஆட் பண்ணுங்கள் அண்ட் காஸ்டிக் சோடா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த மிக்சரில் வயலட் கலர் தெரிஞ்சிச்சுன்னா, ஓகே, வயலட் கலரில் மாறிச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்னா அதில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இட்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் ப்ரோட்டீன். நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்க்கு என்ன ஸ்டார்ச்க்கு என்ன பார்த்தோம், ப்ளூ பிளாக் கலரில் மாறணும். ஓகே, அயோடின் ஊற்ற ப்ளூ பிளாக் கலரில் மாற்றணும். ஃபேட்டுக்கு வந்து ஒரு பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி அந்த எண்ணெய் பேட்ச் எப்படி இருக்குது பார்க்கணும். அண்ட் ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடாவும் காப்பர் சல்ஃபேட் போட்டுட்டு நமக்கு வயலட் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா பார்க்கணும். சப்போஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ப்ரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம், சேஞ்ச் ஆகுனா அது ப்ரோட்டீன் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் வித் தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்துட்டு என்ன மாதிரிலாம் ஃபுட் இருக்குது, என்ன மாதிரி டெஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபுட் நான் சொன்னேன்ல, ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பில்டிங் பிளாக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோட்டீன் வந்து பாடி பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது கரெக்டாக. அதுக்கப்புறமா குளுக்கோஸ் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு எனர்ஜி வந்து கொடுக்குது ஒரு பக்கம். ஃபேட் என்ன ஸ்டோர்ட் எனர்ஜி வச்சுக்குது. வைட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நம்ம டிஃபிஷியன்சி வந்து காப்பாது. இது எல்லாமே வந்து நம்ம ஒன்று சாப்பிட்டா போதுமா? அதாவது நம்ம வந்து வைட்டமின்ஸ் மட்டும் சாப்பிட்லாம், மினரல்ஸ் மட்டும் சாப்பிடலாம், கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் சாப்பிடலாம். இப்போ ஜிம் போகிறவங்க வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க வந்து ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா? எனக்கு வந்து பாடி தான் பில்ட் பண்ணணும், நான் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்றேன், ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட்ஸ் வெரி பிக் நோ ஃபார் தம். பிகாஸ் அவங்க ப்ரோட்டீன்ஸும் சாப்பிடுவாங்க, ப்ளஸ் அவங்க கார்போஹைட்ரேட்ஸும் சாப்பிடுவாங்க, ப்ளஸ் அவங்க ஃபேட்டும் எடுத்துப்பாங்க, ப்ளஸ் அவங்க வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு பேலன்ஸான டயட் எடுத்துப்பாங்க. இந்த பிளேட்டில் வந்து ஒரு ஏஐ ஜெனரேட் இமேஜ் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த பிளேட் எல்லாமே இருக்குது. வெஜிடபிள் இருக்குது, ஃப்ரூட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, நட்ஸ் இருக்குது, சப்பாத்தியும் இருக்குங்க, ரைஸும் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ்க்கு தண்ணியுமே வச்சுருக்காங்க, பல்சஸ் செரியல்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கா? ஈக்குவலான ப்ரொபோர்ஷன் பிரிச்சிருக்காங்களா? பட் நம்ம எப்படி சாப்பிடுவோம், வீட்டில் நம்ம நிறைய சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டு காய்கறி ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம். நம்ம பிடிச்ச விஷயம்னா நிறைய சாப்பிடணும், பிடிக்காத விஷயம் நம்ம கம்மியாக சாப்பிடும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாமே ஒரு ஈக்குவலான அமௌண்ட்டில் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கணும். ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும். அதான் வந்து ஒரு பேலன்ஸ் டயட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் அ பேலன்ஸ் டயட்? அ டயட் தட் கண்டெயின்ஸ் ஆல் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். எல்லா நியூட்ரியன்ஸ் இருக்கணும், லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே. ரஃபேஜும் இருக்கணும், டயட்ரி ஃபைபரும் இருக்கணும், வாட்டர் இந்த ரைட் அமௌண்ட் கரெக்டான அமௌண்ட்டில் இருக்கணும். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் குட் ஹெல்த். நம்ம க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட் குட் ஹெல்த்துக்கும் நம்ம வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் பீப்புள் நீட் டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஏஜ், ஜெண்டர், ஆக்டிவிட்டி அண்ட் லெவல் அண்ட் ஹெல்த்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்துட்டு சில நியூட்ரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஓகே, இதே மிடில் ஏஜ் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஒரு விதமான வந்து ஒரு டயட் இருக்கும். ரொம்ப ஓல்டு ஏஜ் இருக்கவங்க, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க இப்படியா சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஆளுங்களுக்கு ஏற்ற ஒரு கஸ்டமைஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுட் இருக்கணும். ஓகேவா, எல்லாருமே ஒரே மாதிரி சாப்பிட முடியாதுல்ல. ஒவ்வொருத்தவங்க என்னென்ன டிஃபிஷியன்சி இருக்கும். சில பேருக்கு வந்து வைட்டமின் சி ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை வைட்டமின் ஏ கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ பேஸ்ட் ஆன் ஏஜ், அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜெண்டர். மோஸ்ட்லி வந்து ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் விமன்ஸாக இருக்கவங்க வந்து நிறைய ஃபுட் சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து வீக் ஆகிடுவாங்க சொல்லிட்டு நிறைய ஃபுட் சாப்பிடணும் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அவங்க ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், ரொம்பவே வந்துட்டு அவங்க எப்படி சொல்கிறது, ரொம்பவே மேனுவல் ஒர்க் பண்ணுறாங்களா, அதுக்கேற்ற அவங்க ஃபுட் சாப்பிட்றாங்க. சில பேர் வந்து ரொம்ப உட்காந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க, சில பேர் ரொம்ப ஓடி வேலை பார்ப்பாங்க. அவங்க அந்த ஒர்க் ஏற்ற மாதிரி. எக்ஸாம்பிள் சொன்னால் மேரத்தான் ஓடுறவங்களாம் நிறைய வந்து அவங்க குளுக்கோஸ்லாம் குடிக்கிறதுலாம் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க எனர்ஜிக்காக. ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, ஜிம் போகிறவங்க ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, ப்ரெக்னென்ட் விமன் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி சாப்பிட போகிறாங்க. கரெக்டாக எக்ஸாம்பிள் எங்கே கொடுத்துருக்கேன்னா, சில்ட்ரன் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றேன்னா அவங்க அப்போ தான் வளர்றாங்க. ஸோ வளர ஸ்டேஜ் இருக்கும்போது அவங்க நிறைய க்ரோத்காக ப்ரோட்டீன் அவங்க தேவைப்படுது பாடி பில்ட் பண்ணுறதுக்கு. இதே ஓல்டு பர்சன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபைபர் தேவைப்படும். ஏன்னா ஓல்ட் ஏஜ் வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரும். அவங்களுக்கு ஸ்டூல் பாஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது they will take dietary fibers. அப்போ அவங்க ஈஸியாக ஸ்டூல் பாஸ் பண்ண முடியும், அவங்க டைஜஷனும் ஈஸியாக நடக்க முடியும். ஓகே, எது சின்னமாக கொடுத்துருக்கவங்களுக்கு எப்படி உங்கள் டயட் செக் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ சாப்பிட்றீங்க பாருங்கள். ஒரு வீக்கில் அதில் வந்து இங்கே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கா பாருங்கள், ப்ரோட்டீன்ஸ் இருக்கா பாருங்கள், ஃபேட் இருக்கா பாருங்கள், வைட்டமின் மினரல்ஸ் இருக்கா பாருங்கள். ஓகேவா, அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம இதெல்லாம் பாஸ் ஆச்சு, பட் நம்ம ஃபுட்டில் என்ன இருக்கும், மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட் தான் இருக்கும். பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி, சமோசா, பர்கர், பிஸ்ஸா இதெல்லாம் நம்ம இருக்கப்படும். இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட். ஜங்க்னா என்ன தெரியுமா? முதல்ல ஜங்க்னா இட்ஸ் வேஸ்ட். அதை வந்து ஃபுட்டில் எப்படி சொன்னால், ஜங்க் வேஸ்ட்னா அதில் நமக்கு என்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்க போகுது, என்ன மினரல்ஸ் கிடைக்க போகிறது இல்லை, வைட்டமின்ஸ் கிடைக்க போகுது இல்லை. பட் நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டே வந்துட்டு இருக்கோம். பட் அதனால நமக்கு நிறைய ஒபிசிட்டி, சுகர், டயபெட்டிஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரப்போகுது நமக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜங்க் ஃபுட் லைக் வேஃபர், பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி, கேண்டி பார்ஸ், நிறைய சாக்லேட்ஸ், இதான் நமக்கு என்ன பண்ணால் ஹை ஃபேட் அண்ட் சுகராக இருக்கும். பட் இங்கே ரொம்ப நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஈட்டிங் டூ மச் ஆஃப் ஜங்க் கேன் லீட் டு ஒபிசிட்டி அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். நமக்கு நிறைய ஒபிசிட்டி வரும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரும். சில இமேஜ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்ஸ் சாதாரண பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்க போது இதை நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல நியூட்ரியன்ஸ் நம்ம சாப்பிட முடியும் அண்ட் நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். வி ஷுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஹெல்த்தி ஃபுட்ஸ் ரதர் தென் டேஸ்ட்டு. டேஸ்ட்டு மட்டுமே நம்ம வந்து நினச்சிட்டு எப்பவுமே வந்து நம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடக்கூடாது. பட் அதுக்கு பின்னாடி இருக்க நியூட்ரியன்ஸ் எவ்வளோ இருக்குது பார்க்கணும். ஓகே, அவங்க புக்கில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா வந்து ரெண்டு ஒரு இன்க்ரீடியன்ஸ் இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து சன்னா, அது உப்பு கடலை சொல்லுவாங்க, சன்னா வறுத்த வேர்க்கடலை, உப்புக்கடலை, அதில் அது ஒரு லேபிள் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ வேஃபர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வேஃபரில் நிறைய வந்துட்டு அன்வான்ட் திங் தான் நிறைய இருக்க போகுது, அதில் நிறைய ஃபேட் தான் இருக்க போகுது. பட் ரோஸ்ட் சன்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம எப்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும், கம்பேரிங் வித் த அன்ஹெல்த்தி ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடக்கூடாது. ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்க்கும்போது உங்களோட புக்கில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க அபவுட் FSSI. Okay, 1 minute, let me write that for you. FSSAI இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு it is called as the Food Safety and Standard Authority of India. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெகுலேட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி வந்து இன்க்ரீடியன்ஸ் ஃபுட்டில் இருக்குது, வந்து சாப்பிட முடியுமா, சாப்பிடக்கூடாதா, எவ்வளோ லெவல் ஆஃப் ஃபேட் இருக்கணும், அதாவது அதை ரெகுலேட் பண்ணுற பாடி தான் வந்துட்டு FSSAI. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபுட் சம்மந்தப்பட்ட ஒரு பாடி தான், ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி தான் வந்து இது. இதால் தான் வந்துட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த FSSAI வந்து அப்ரூவ் பண்ண ஃபுட்டாக நம்ம சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ப்ராப்பர் செக் பண்ணியிருப்பாங்க எந்த மாதிரி ஃபுட்டில் வந்து எடிபிளான ஃபுட்டு எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன ஆகும்னா, மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறையவே ஜங்க் ஃபுட் இருக்கும், நிறைய சாப்பிடக்கூடாத ஃபுட்டில் இருக்கும், நிறைய இடத்துல பேன் பண்ண ஃபுட்னு இந்தியாவில் கூட இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட் தான் நம்ம சாப்பிடணும். ஓகே, அண்ட் திஸ் வாஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் டயட்னா அப்படி இருக்கும். அண்ட் ஒன் மோர் கான்செப்ட் என்ன இருக்குன்னா, மில்லட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. மில்லட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு are small sized grains that have been a part of Indian diet for centuries. They are highly nutritious and grow well in different climatic conditions. And millets என்ன சொல்லுவோம்னா நியூட்ரியன்ட் ரிச் செரியல் சொல்லுவோம். மில்லட் செரியல்னா ராகி, இப்போ சொல்லுவோம் ராகி கஞ்சி, கேவரு கஞ்சி சார் சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அந்த பாஜ்ரா, ராகி, அப்புறமா வந்து சார்கம், ஜோவர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லட்ஸில் வரும். இதெல்லாம் ஸ்மால் சைஸு கிரெயின்னா அதான் ஸ்மால் சைஸ், ரொம்ப சின்ன சைஸ் கிரெயின், இந்த சின்ன சைஸ் இருக்கா கிரெயின்.
இப்படி ஒரு கிரெயின் இது வந்து எல்லா கிளைமேட்லையும் வந்து வளர முடியும். அண்ட் இவங்க வந்து ரொம்ப நியூட்ரியன் ரிச்சாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து நம்ம மில்லட்ஸ் வந்து நம்ம நியூட்ரியன் ரிச்னால நியூட்ரி செரியல்ஸ்னு சொல்லுவாங்க. நியூட்ரியன் ரிச் செரியல்ஸ். ஓகே, நியூட்ரியன் ரிச் செரியல்ஸ் தான் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் பேக் பண்ணியிருக்கனால நம்ம இவங்களை நியூட்ரியன் ரிச் ஆர் நியூட்ரிஷன் ரிச் செரியல்ஸ் நம்ம சொல்ல முடியும் மில்லட்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே ஜோவர், பாஜ்ரா, ராகி, சான்வா இதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மில்லட்ஸ். அண்ட் மில்லட்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிச் இன் ஃபைபர், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஆல்சோ குட் இன் டைஜஷன். இப்போ ஃபைபர் நம்ம பார்த்தோம்னா ஃபைபர் என்ன பண்ணும், டைஜஷன் நல்லா ஹெல்ப் பண்ண போகுது. ப்ரோட்டீன்ஸ் வந்து எனர்ஜி கொடுக்கும் அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதை நம்ம எப்படி மேக் பண்ணுவோம்னா ரொட்டீஸில், சப்பாத்தியில், பாரேஜில், ஸ்நாக்ஸில் நிறைய விஷயம் நம்ம ஆட் பண்ணி நம்ம இங்கே சாப்பிட முடியும் நம்மளோட டயட்டில். And it also help in promoting sustainable farming and are good for environment. நம்ம environment ரொம்ப நல்லதாக இருக்க போகுது and sustainable farming பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதான் வந்து millets. Millets are nothing but they are nutrient rich cereals சொல்கிறாங்க. ஓகே, and then we have about the food miles. இதான் நம்ம லாஸ்ட் கான்செப்ட், இதை நம்ம முடிக்க போகிறோம். ஃபுட் மைல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபுட் ட்ராவல் ஃப்ரம் த ஃபார்ம் டு பிளேட். அது ஒரு ஃபார்மரோட அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து அவர் விவசாயம் பண்ணுற இடத்துல இருந்து உங்கள் பிளேட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபுட் மைல்ஸ். அந்த ஃபுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வளர்றதுலேருந்து அந்த க்ராப்பாக வளர்றதுலேருந்து உங்கள் பிளேட்டுக்கு வந்து ஒரு சாம்பார், அந்த ரைஸ், அரிசி, சாம்பார், ஏதோ ஒன்று உங்களுக்கு வரதா, ஒரு டிஷ் வருதா, சப்பாத்தி, இந்த டிஷ்லாம் வரத்துக்கு அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குமோ அந்த மைல்ஸ் தான் உங்களுக்கு ஃபுட் மைல்ஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு ட்ராவல் பை ட்ரக்கு, ஷிப்பு, ட்ரெயின், பிளேன் எல்லாமே தான் வந்து இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ வை டு ஃபுட் மைல்ஸ் மேட்டர் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஃபுட் மைல்ஸ் மேட்டர், ஃபுட் எப்படி வந்தால் என்ன அப்படிலாம் நம்ம இருக்க முடியாது. பிகாஸ் ஃபுட் வந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு வருது. இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப தூரத்தை ட்ராவல் பண்ணி வேறு நம்ம என்ன பண்ண சில டைம் வந்துட்டு வேறு கண்ட்ரீஸ் இருந்துக்கும் சில வந்து ஃபுட் நம்ம எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் நிறைய இடத்துல ட்ராகன் ஃப்ரூட்னு ஒன்று இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட் வந்து இந்தியாவில் இருக்க அந்த நம்மளோட இண்டிஜியஸ் ஃப்ரூட் கிடையாது. நம்ம அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் தான் வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்தியாவில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொயாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும். இந்தியாவோட சொல்கிறது நம்ம இண்டிஜியஸான ஒரு ஃபுட், நம்மளோட அது ஓன் க்ராப் மாதிரி. பட் சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபாரின் கண்ட்ரீஸ் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் தட்ஸ் வை ஃபுட் மைல்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்னென்ன பார்த்தீங்கன்னா லெஸ் பொல்யூஷன். அது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வருதுன்னா ஃபுட் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கப்போ நிறைய வந்து பொல்யூஷன் காஸ் பண்ண போகுது, ஏர் பொல்யூஷன். அண்ட் இது வந்து உங்களோட கார்பன் எமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாக்கி விடுறோம். ஸோ ஃபுட் மைல் கம்மி பண்ணும்போது நம்ம கார்பன் எமிஷன் நம்ம கம்மி பண்ண முடியும் அண்ட் நம்ம ஏர் பொல்யூஷன் கம்மி பண்ண முடியும். அண்ட் லோக்கலாக க்ரோவாக இருக்க அந்த ஃபுட் வந்து நமக்கு ஈஸியாக ரீச் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு கடை வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, ஒரு கடை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இப்போது இந்த 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த கடையிலேருந்து உங்களுக்கு பிரியாணி வாங்க ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. கிட்ட தான் இருக்குது, டக்குன்னு வந்துடும், ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஈஸியாக சாப்பிட முடியும். பட் 10 கிலோமீட்டர் கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் ஸ்விக்கி, ஜொமேட்டோ யாரொருத்தவங்க வாங்கிட்டு வராங்கன்னா அப்போ வந்து அந்த பொல்யூஷன், அந்த ஏர் பொல்யூஷன், கார்பன் எமிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட்னால அவ்வளோ விஷயம் வந்து பாதிப்படுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பக்கத்தில் இருக்க விஷயம் வந்து கடை சும்மா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பட் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் லோக்கலி க்ரோன் க்ராப்ஸ், அதான் என்னோட மெயினாக அதை சொல்ல வந்தாங்க. லோக்கலாக நம்ம தமிழ்நாட்டில் க்ரோ பண்ணுற அந்த க்ராப்ஸ் அங்கே நம்ம ஊரில் விளையிற விஷயத்தை வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு மோர் நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இதான் நம்ம வந்து லோக்கல் ஃபார்மர் சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம எப்பவுமே வந்து ஃபாரின் ஃபுட்டாக சாப்பிடுவேன்னா இல்லை வந்து லோக்கல் ஃபுட் சாப்பிடுவேன் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம லோக்கல் ஃபார்மர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு நியர்பையாக இருக்க லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் லோக்கல் ஃபார்ம் ஷாப்ஸ் வாங்க நம்ம ஈஸியாக வந்து ஃபார்மர்ஸை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அவங்க ஃபினான்ஷியல் இதுக்காக. அண்ட் தென் நமக்கு எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் வந்து சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது பேக்கேஜிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது, அதோட டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படி நம்ம ஃபுட் மைல்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃபுட் சாப்பிடணும். ஓகே, எந்தெந்த சீசனில் என்னென்ன ஃபுட்லாம் வருமோ அது நம்ம சாப்பிடணும். எல்லா டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஃபுட்மே வந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு ஃபுட் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபுட் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஈஸியாக நம்ம பாடி அடாப்ட் பண்ணிக்க முடியும். அஸ் செட் பிஃபோர் நம்ம சொல்லியிருக்கோம் விண்டரில் வந்து லட்டு நிறைய சாப்பிடுவாங்க சொல்லியிருக்கோம்ல, அப்படி இருக்கும் போது தான் நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக சாப்பிட முடியும். அண்ட் லோக்கல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். அண்ட் நம்ம பக்கத்து கடையில் நியர்பை மார்க்கெட் சாப்பிடும் ஈஸியாக நம்ம வந்து ஃபுட் மைல்ஸை நமக்கு கம்மி பண்ண முடியும். அண்ட் தென் நம்ம வந்து நம்ம டெரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் ஃபார்மிங் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து நம்ம நேச்சுரலான ஆர்கானிக்கான ஃபுட்ஸ் வந்து சாப்பிட முடியும். ஸோ திஸ் வாஸ் அபவுட் த ஃபுட் மைல்ஸ். அண்ட் இந்த முதல் சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மில்லட் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு. அண்ட்
அபவுட் பேலன்ஸ் டயட் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அபவுட் த டேபிள். ஸோ டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சொன்னால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க போகுது, என்ன டிஃபிஷியன்சி இருக்குது சொல்லிட்டு. அண்ட் தென் வி saw about the case studies, கர்வி பற்றி, goiter பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா ப்ரோட்டீன்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ஃபேட் பற்றி பார்த்தோம். we started with carbohydrates. அப்போ சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். Okay, and with that we end this video. If you need a video separately on the questions, okay, questions based on video தேவைப்படுதுனா just do let me know in the comment section as I said before. So thank you all for watching till now. If you like this video, do let me know in the comment section உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கல சொல்லிட்டு. And any more suggestions like இந்த மாதிரி மாற்றி சொல்லி கொடுக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் இப்படிப்பட்ட ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll try to do that for you. And thank you for watching till now. Thank you so much.